அழைக்கும் இறைவன் குரல் கேட்போம், ஆர்வமாய் ஒன்றிணைவோம். அன்பாய் இயேசு அழைக்கிறார். அவர் வார்த்தை கேட்டிடவும் அவர் பாதை சென்றிடவும் இனிதாய் இறைவன் அழைக்கிறார். அழைக்கும் இறைவன் குரல் கேட்போம், ஆர்வமாய் ஒன்றிணைவோம். அன்பாய் இயேசு அழைக்கிறார். அவர் வார்த்தை கேட்டிடவும் அவர் பாதை சென்றிடவும் இனிதாய் இறைவன் அழைக்கிறார். அவர் குரல் கேட்போம், அவர் வழி செல்வோம். அவர் குரல் கேட்போம், அவர் வழி செல்வோம். இறைவன் ஆட்சி மலர்ந்திடும், அன்பால் பூமி நிறைந்திடும். அழைக்கும் இறைவன் குரல் கேட்போம், ஆர்வமாய் ஒன்றிணைவோம். அன்பாய் இயேசு அழைக்கிறார். அவர் வார்த்தை கேட்டிடவும் அவர் பாதை சென்றிடவும் இனிதாய் இறைவன் அழைக்கிறார். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசுவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் நம் அனைவரோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் அன்பிற்கினியவர்களே, உங்கள் அனைவரையும் இன்றைய திருப்பலி வழியாக இறை ஆசீர் பெற்று செல்ல புனித மரியன்னை பசிலிக்கா சார்பாக அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றைய திருப்பலியில் நாம் சிந்திக்க இருக்கும் மைய சிந்தனை குழந்தைகளை இயேசுவிடம் கொண்டு வருவோம் என்பதாகும். குழந்தைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்க வேண்டாம். குழந்தைகளாய் நீங்கள் மாறாவிடில் விண்ணரசில் நுழைய மாட்டீர்கள் என்கிறார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. குழந்தையையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று, குற்றங்களை மறந்துவிடும் மனத்தால் ஒன்று என்கிறார் கவிஞர். குழந்தை உள்ளமானது கபடமற்ற சிரிப்பு, இனிமையான பேச்சு, நல்லதையே நினைக்கும் எண்ணம் கொண்டதாகும். இத்தகைய குழந்தைகளை நாம் இயேசுவிடம் கொண்டு வருகிறோமா? அவர்களை நாம் நல்வழிப்படுத்துகிறோமா? இயேசுவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழ கற்றுக் கொடுக்கிறோமா? நமது பங்கு சமூகத்தில் செயல்படும் பாலர் சபை, மறைக்கல்வி போன்றவற்றிற்கு அனுப்பி வைக்கிறோமா? சிந்திப்போம். தொலைத்தொடர்பு சாதனங்களில் மூழ்கும் பிள்ளைகள், தீய வழியில் தமது எண்ணங்களை வளர்க்கும் பிள்ளைகள் அனைவரும் இறை வழியில் வாழ வளர அருள்வரம் வேண்டி குழந்தைகளை இயேசுவின் பாதம் கொண்டு வருவோம் என்ற உறுதியோடு திருப்பலியில் பக்தியோடு பங்கேற்போம். அன்பு நிறைந்தோரை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நம்ம எல்லாரும் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு மனம் வருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியத்தை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாதை, வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நமது பாவங்களை மன்னித்து முடிவில்லாத நிலை வாழ்வுக்கு நம் எல்லாரையும் அழைத்து செல்லுவாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
இல்லாமல் இறைவா, உமது தூயாவியார் எங்களுக்கு கற்றுத் தந்தவாறு உம்மை தந்தை என்று அழைக்க நாங்கள் துணிவு கொள்ளுகின்றோம். நீர் வாக்களித்த உரிமை பேரான விண்ணக வீட்டிற்கு நாங்கள் வந்து சேரும்படி நீர் தேர்ந்து கொண்ட மக்களுக்குரிய மனப்பான்மை எங்கள் இதயங்களில் பொழிந்தருள்வீராக. உம்முடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் அன்பு திருமகனுமாகிய இயேசு வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். ஒவ்வொரு மனிதரையும் அவருடைய வழிகளைக் கொண்டே நான் தீர்ப்பிடுவேன். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். 18ஆம் அதிகாரம் 1-10, 13 மற்றும் 30 முதல் 32 வரை உள்ள வசனங்கள். ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. புளித்த திராட்சை பழங்களை பெற்றோர் தின்ன பிள்ளைகளின் பல் கூசிட்டாம் என்னும் பழமொழியை இஸ்ரேல் நாட்டை குறித்து நீங்கள் வழங்குவதன் பொருள் என்ன? என்மேல் ஆணை என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். இப்பழமொழி இஸ்ரேல் உங்களிடையே வழங்கப்படாது. உயிர் அனைத்தும் எனக்கே சொந்தம். பெற்றோரின் உயிர் என்னுடையது, பிள்ளைகளின் உயிரும் என்னுடையதே. பாவம் செய்யும் உயிரோ சாகும். ஒருவன் நேர்மையாளனாயிருந்து நீதியையும் நேர்மையையும் கடைபிடித்தால் மலைகளின் மேல் உண்ணாமலும் இஸ்ரேல் வீட்டாரின் சிலைகளை நோக்கி தன் கண்களை ஏறெடுக்காமலும் பிறன் மனைவியை கரைப்படுத்தாமலும் தீட்டுள்ள பெண்ணை நெருங்காமலும் இருந்தால் அடுத்திருப்பவனை ஒடுக்காமலும் கொள்ளையிடாமலும் இருந்து கடன் வாங்கியவனுக்கு அடமானத்தை திருப்பி கொடுத்து பசித்தவனுக்கு தன் உணவை பகிர்ந்தளித்து ஆடையின்றி இருப்பவனுக்கு ஆடை அணிவித்திருந்தால் வட்டிக்கு கொடாமலும் கொடுத்ததற்கு அதிகமாய் பெறாமலும் இருந்து தன் கையால் அநீதி செய்யாது விலகி மனிதரிடையே எழும் வழக்குகளுக்கு நீதியுடன் தீர்ப்பளித்தால் என் நியமங்களையும் நீதி நெறிகளையும் கடைபிடித்து உண்மை உள்ளவனாக நடந்து கொண்டால் அவன் நீதிமான் ஆவான். அவன் வாழப்போவது உறுதி என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். ஆனால் அவனுக்கு பிறந்த மகன் கட்டுக்கடங்காதவனாயும் இரத்தம் சிந்துபவனாயும் முன் சொல்லியவற்றுள் ஒன்றை பிறருக்கு செய்பவனாகவும் இருந்தால் அவன் வாழ மாட்டான். அருவருப்பான இவற்றையெல்லாம் அவன் செய்ததுள்ளதால் அவன் சாவது உறுதி. அவனது இரத்த பழி அவன் மேலே இருக்கும். எனவே இஸ்ரேல் வீட்டாரே, ஒவ்வொரு மனிதரையும் அவருடைய வழிகளை கொண்டே நான் தீர்ப்பிடுவேன் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். மனம் மாறி உங்கள் குற்றங்கள் அனைத்தையும் விட்டு விலகுங்கள். அப்போது தீமை உங்கள் வீழ்ச்சிக்கு காரணமாயிராது. எனக்கு எதிராக நீங்கள் இழைத்த குற்றங்கள் அனைத்தையும் விட்டுவிடுங்கள். புதிய இதயத்தையும் புதிய மனதையும் பெற்றுக்கொள்ளுங்கள். இஸ்ரேல் வீட்டாரே, நீங்கள் ஏன் சாக வேண்டும்? எவருடைய சாவிலும் நான் இன்பம் காண்பதில்லை என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். எனவே மனம் மாறி வாழ்வு பெறுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. திருப்பாடல் 51. நீங்கள் அனைவரும் இணைந்து பாட வேண்டிய பல்லவி. கடவுளே தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். கடவுளே தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியருளும்.
அழித்து விடாதேயும். உம் மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும். அப்பொழுது குற்றம் செய்தோருக்கு உம் வழிகளை கற்பிப்பே. கடவுளே தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். கடவுளே தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகின்றேன். ஏனெனில் விண்ணரசின் மறைபொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய நற்செய்தி இயல் 19 இறை திருவசனங்கள் 13 15 முடிய. அக்காலத்தில் சிறு பிள்ளைகள் மேல் இயேசு தம் கைகளை வைத்து வேண்டுதல் செய்யுமாறு அவர்களை சிலர் அவரிடம் கொண்டு வந்தனர். சீடரோ அவர்களை அதட்டினர். ஆனால் இயேசு, சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள், ஏனெனில் விண்ணரசு இத்தகையோருக்கே உரியது என்றார். அவர்களை தொட்டு ஆசி வழங்கிய பின்பு அவர் அவ்விடத்தை விட்டு சென்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதரர்களே, சகோதரிகளே, மரியன்னையின் பக்தர்களே, இன்றைய வழிபாட்டினுடைய மைய சிந்தனையாக இருப்பது நம் குழந்தைகளை ஆண்டவர் இயேசுவிடம் கொண்டு செல்வோம் என்பதாகும். நற்செய்தியிலே குழந்தைகளை என்னிடம் கொண்டு வாருங்கள், வரவிடுங்கள், அவர்களை தடுக்க வேண்டாம் என்று ஆண்டவர் இயேசு சொன்னதை நாம் வாசிக்க கேட்டோம். குழந்தைகள் வரட்டும் என்று சொல்லுகின்ற ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஏற்ப நாம் நம்முடைய குழந்தைகளை ஆண்டவரிடம், இயேசுவிடம் கொண்டு செல்வோம். தாய்மார்களெல்லாம் ஆண்டவர் இயேசுவிடம் தங்களுடைய குழந்தைகளை கொண்டு செல்ல வேண்டும். பல பங்குகளிலே நான் பணியாற்றி இருக்கின்றேன். ஞாயிறு திருப்பலி முடிந்ததும் வரிசையாக தாய்மார்கள் பீடத்தின் பக்கத்திலேயே வந்து நிற்பார்கள். கையிலே பச்சிளம் குழந்தைகளை தாங்கி கொண்டு நிற்பார்கள். அந்த குழந்தைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அவர்கள் கொண்டு வருவார்கள். தங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்பதை விட
அந்த குழந்தைகள் வருங்காலத்தில் நன்றாக இருக்க வேண்டும், கடவுளுடைய ஆசை வேண்டும் என்ற கருத்தோடு கொண்டு வருவார்கள். இதே மனப்பான்மைதான் பலஸ்தீனா நாட்டிலே உள்ள அந்த தாய்மார்களிடமும் இருந்திருக்கின்றது. மிகவும் பிரபலமாக ஆகிக் கொண்டே இருந்த அந்த போதகர், குரு, ஆண்டவர் இயேசு அவர்களுடைய ஆசியை பெற வேண்டும், தங்களுடைய குழந்தைகள் பெற வேண்டும் என்ற கருத்தோடு தாய்மார்கள் ஆண்டவர் இயேசுவிடம் கொண்டு வருகிறார்கள். அப்போது பேதுருவை போன்றவர்களெல்லாம் தடுக்கின்றார்கள். தாய்மார்கள் எல்லாம் வரக்கூடாது, அவர்களுக்கு என்ன வேலை, நம்முடைய பணிக்கு தடையாக இருக்கிறார்கள் என்ற கணக்கிலே பேதுரு தடுக்கிறார். ஆனால் ஆண்டவர் இயேசு அந்த குழந்தைகளை கையில் ஏந்தி அரவணைத்து ஆசீர்வதித்து அனுப்புகிறார். நற்செய்தியிலே ஒரே வாக்கியத்தில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஆனால் நிச்சயமாக அது ஒரு 10-15 நிமிடம் நடந்து இருக்கும் அந்த நிகழ்ச்சி. கையிலே குழந்தைகளை ஏந்தி அவர்களோடு கொஞ்சி குழாவி அவர்கள் சிரிக்க, இவர் சிரிக்க, அவர்கள் அந்த குழந்தைகளுடைய கன்னங்களை கிள்ள, அந்த குழந்தைகள் இயேசுவினுடைய தாடியை பற்றி பிடிக்க, அவரும் அதை கண்டு ரசிக்க, அப்படியெல்லாம் நடந்து இருக்கும். பெரியவர்கள், பெரிய உள்ளம் கொண்டவர்கள் குழந்தைகளை, கள்ளமெல்லாம் வெள்ளை உள்ளம் கொண்ட குழந்தைகளை காணக்கூடிய நேரத்தில் தங்களையே மெய் மறந்து விடுகிறார்கள். இதே போல நாம் ஆண்டவர் இயேசுடன் நம்முடைய குழந்தைகளை கொண்டு செல்ல வேண்டும். நாம் வழக்கமாக ஆண்டவருடைய இயேசுவின் திருஹிருதய சுரூபத்துக்கு முன்னால் தொட்டு வணங்குகின்ற வழக்கம் உண்டு. இயேசுவின் திருஹிருதய படத்தை தொட்டு பிள்ளைகளுக்கு முத்தமிட கொடுப்பது வழக்கம் உண்டு. அதோடு நின்றுவிடக்கூடாது. அந்த சுரூபத்துக்கு பின்னால் இருக்கின்ற, அந்த படத்துக்கு பின்னால் இருக்கின்ற உயிருள்ள ஆண்டவர் இயேசுவை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், சந்திக்க வேண்டும். வெறும் அந்த படத்தையும் உருவத்தையும் பார்த்தால் போதாது. உயிருள்ள ஆண்டவர் இயேசு, அன்புள்ள ஆண்டவர் இயேசு, இரக்கமுள்ள ஆண்டவர் இயேசு, நீதி உள்ள ஆண்டவர் இயேசு, நேர்மை உள்ள ஆண்டவர் இயேசு, தியாக வாழ்க்கையை வாழ்ந்த ஆண்டவர் இயேசு, அவரை அவர்கள் சந்திக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் சந்தித்து சந்தித்து தங்களுடைய மனங்களை, தங்களுடைய வாழ்க்கையை அந்த இயேசுவின் மனப்பான்மை போல, மனநிலை போல, இயேசுவை போல தங்களையே மாற்றிக்கொள்ள வேண்டும். பிள்ளைகளிடம் கேட்கக்கூடிய நேரத்தில் நீ என்ன ஆக விரும்புகிறாய் என்று கேட்கக்கூடிய நேரத்தில் இப்போது சொல்வது எல்லாம் டாக்டர் ஆக வேண்டும், இன்ஜினியர் ஆக வேண்டும், ஐஏஎஸ் ஆக வேண்டும், கலெக்டர் ஆக வேண்டும் என்று தான் பிள்ளைகள் சொல்லுகிறார்கள். ஆனால் வேண்டியது இயேசுவைப் போல ஆக வேண்டும் என்று குழந்தைகள் சொல்ல வேண்டும். நான் இயேசுவைப் போல ஆகுவேன் என்று பிள்ளைகள் சொல்லக்கூடிய அளவுக்கு பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். இயேசு இல்லாமல் இருந்தால் வெறும் கலெக்டர், வெறும் இன்ஜினியர், வெறும் டாக்டர் என்றால் பல நேரங்களில் அவர்கள் போலியாக இருக்கிறார்கள், அவர்கள் நேர்மையற்றி இருக்கின்றார்கள், அநீதி செய்பவர்களாக இருக்கிறார்கள், இரக்கமற்ற நபர்களாக இருக்கின்றார்கள். இயேசுவின் மனப்பான்மை அவர்களிடம் இருக்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் இயேசுவைப் போல இரக்கமுள்ள டாக்டராக இருப்பார்கள், நீதி உள்ள கலெக்டராக இருப்பார்கள். அல்லாமல் இருந்தால் இன்ஜினியர் பாலம் கட்டி 10 நாளில் அந்த பாலம் கீழே விழும், அவர் சிறைக்கு செல்வார்.
ஆகவே நேர்மையான இன்ஜினியர் அந்த பணத்துக்காக வேண்டி தங்களுடைய அந்த பணியை எல்லாம் விரயமாக்கக்கூடிய நபர்களாக இருந்துவிடக்கூடாது. ஆகவே நல்ல நீதியான நேர்மையான இரக்கமுள்ள தியாகமுள்ள அந்த வார்த்தை வர வேண்டுமென்றால் அது இயேசுவிடமிருந்து தான் நாம் பெற முடியும். அதே போல குழந்தைகள் சின்னம் சிறு குழந்தைகளாக இருக்கக்கூடிய நேரத்தில் எவ்வளவு தூரம் பத்திரமாக பாதுகாப்பாக தாய்மார்கள் கொண்டு செல்லுகிறார்கள். பொதிந்து காற்று படக்கூடாது, வெயில் படக்கூடாது, மழை துளி விழுந்துவிடக்கூடாது என்று பத்திரமாக கொண்டு செல்லுகிறார்கள். வெயிலிலே போகக்கூடிய நேரத்தில் தங்களுடைய தலையிலே வெயில் பட்டாலும் பரவாயில்லை, பிள்ளையுடைய தலையிலே உடலிலே வெயில் படக்கூடாது என்று மூடி செல்லுகின்ற அந்த தாய்மார்களை பார்க்கின்றோம். மழை தூத்துகின்றது, அந்த நேரத்தில் பிள்ளையை பாதுகாக்கின்ற விதத்திலே அந்த முந்தானையை போட்டு மூடுகின்ற அந்த தன்மையை பார்க்கின்றோம். அவ்வளவு தூரத்துக்கு பாதுகாக்கின்றோம். ஆனால் எந்த நேரத்தில் அந்த குழந்தைகள் எல்கேஜி யூகேஜி என்று போகிறார்களோ அந்த இடத்தில் அதன் பிறகு அந்த பாதுகாப்பை விட்டுவிடுகிறார்கள். இனிமேல் பள்ளிக்கூடம் பார்த்து கொள்ளும், பள்ளிக்கூடத்தில் உள்ள ஆசிரியைகள் பார்த்து கொள்வார்கள் என்று கண்களை மூடக்கூடிய தன்மையை நாம் பார்க்கின்றோம். வீட்டிலே செடி வளர்கிறது, செடி வளரக்கூடிய நேரத்தில் கோழி வந்து அந்த இளம் தளிரை கொத்தி விடுகிறது. அப்படி கொத்திவிடக்கூடாது என்பதற்காக பத்திரமாக பாதுகாப்பதற்காக ஒரு தடையை மறைப்பை நாம் வைப்பது உண்டு. இன்னும் ஒரு செடி என்றால் ஆடு வந்தால் அத்தனையையும் குலையையும் அது தின்று விடுகின்றது. இதை பத்திரமாக நாம் பாதுகாக்கின்றோம். இதே போலத்தான் நம்முடைய குழந்தைகள் இளம் தளிராக அவர்கள் வளர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் மனிதர்கள் கோழியைப் போன்று ஆடுகளைப் போன்று மனித மிருகங்கள் வந்து கொண்டு இருக்கின்றன. அவர்களை கொத்துவதற்காக, குதறுவதற்காக, அவர்களை விழத்தாட்டுவதற்காக இருக்கின்றார்கள். அதிலே கவனமாக இருக்க வேண்டும் பெற்றோர்கள். எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே. அந்த குழந்தை நல்லவனாகுவதும் தீயவனாவதும் நண்பர்களை பொறுத்து, யாரோடு உறவு வைத்திருக்கிறார்களோ அதை பொறுத்து என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே குழந்தைகள் யாரோடு தொடர்பு வைத்திருக்கின்றார்கள், யாரோடு பழகுகிறார்கள் என்பதில் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் தாய்மார்கள். இந்த பள்ளிக்கூடத்துக்கு போய்விட்டு சாயங்காலம் வரக்கூடிய நேரத்தில் அந்த பிள்ளைகள் எப்படி வருகிறார்கள், அவர்களுடைய முகம் எப்படி இருக்கின்றது என்று கவனமாக பார்க்க வேண்டும் தாய்மார்கள். அந்த நேரம் பார்த்து டிவியிலே சீரியலை பார்த்து கண்கலங்கி இருப்பதற்கு பதிலாக அந்த குழந்தை எப்படி வருகிறது, வழக்கம் போல உள்ள அந்த குதூகலம் இருக்கின்றதா, அவளுடைய நடையிலே துள்ளல் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். இல்லை, சோர்ந்து வருகிறாள், முகத்திலே கலவரம் இருக்கின்றது என்றால் என்ன நடந்தது, என்ன காரியம் என்று கவனிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. தோழர்கள் தோழிகள் என்று பழைய காலத்தில் இருந்தது, இப்போது கையிலேயே இருக்கிறது அந்த தோழர்கள் தோழிகள். சில நேரங்கள் துரோகிகளாக மாறுகின்ற அந்த கைபேசி பல நேரங்களில் அந்த வாழ்க்கையை கெடுக்கக்கூடியதாக இருக்கின்றது அந்த கைபேசி. பெற்றோர்கள் தாய்மார்கள் அதிலே கவனமாக இருக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு சொன்னார், இடறல் வரக்கூடாது என்று சொன்னார். தமிழ் வார்த்தை இடறல் என்பது எவ்வளவு அருமையான வார்த்தை. நடந்து செல்கின்றோம், கால் தடுக்குகிறது, இடறக்கூடிய விதத்திலேயே ஒரு கல் இருக்கின்றது, கீழே விழத்தாட்டி விடுகிறது. இதே போலத்தான்
வாழ்க்கையிலே இடரலாக இருக்கக்கூடிய நபர்கள் நிறைய பேர்கள் இருக்கிறார்கள். வீட்டிலே இருக்கிறார்கள், குடும்பத்திலே இருக்கிறார்கள், அன்பியத்திலே இருக்கிறார்கள், பள்ளியிலே இருக்கிறார்கள். இங்கே கவனிக்க வேண்டியது பெற்றோர்கள், ஆசிரியர்கள். ஆண்டவர் இயேசு கடுமையான வார்த்தையை கூறுகிறார். அவர்களுடைய கழுத்திலே இயந்திரக்கல்லை, பாறாங்கல்லை கட்டி நடுக்கடலிலே கொண்டு போட வேண்டும், கரையிலே அல்ல நடுக்கடலிலே போட வேண்டும் என்று கூறுகின்றார். அன்புமிக்கவர்களே, நம்முடைய பிள்ளைகள் அருமையான முத்துக்கள், அருமையான மாணிக்கங்கள். இவர்கள் மாசு பட்டுவிடக்கூடாது, கரைபட்டுவிடக்கூடாது, அவர்கள் துவண்டுவிடக்கூடாது. மாசற்ற மாணிக்கங்களாக நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் இயேசுவிடம் கொண்டு போய் சேர்ப்போம். அது நம்முடைய பெரும் கடமையாக இருக்கின்றது. அதற்காக நாம் இந்த திருப்பலியிலே உருக்கமாக மன்றாடுவோம். அன்பு சகோதர சகோதரிகளை நாம் இழந்து நிற்போம். நம்முடைய தேவைகளை நம்பிக்கையோடு எடுத்து சொல்லி மன்றாடுவோம். அன்பு தந்தையே இறைவா, திருச்சபையை பேணி பாதுகாத்து வரும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், துறவரத்தார் அனைவரையும் உமது திருக்கரத்தால் ஆசீர்வதித்து வழி நடத்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குழந்தைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்க வேண்டாம் என்று நுழைந்த அன்பு இறைவா, எமது பங்கு சமூகத்தில் செயல்படும் பாலர் சபை, சிறார் இயக்கங்கள், மறைக்கல்வி போன்றவற்றில் எமது பிள்ளைகள் பயின்று இறைவழியில் தங்களை ஈடுபடுத்தி வாழும் அருள்வரம் தந்திட தந்தையே உம்மை மன்றாடுகிறோம். நான் தரும் அமைதி, உலகம் தரும் அமைதி என்று மொழிந்த அன்பு இறைவா, அன்பு சமாதானம் இன்றி தவிக்கும் குடும்பங்களில் நீர் அருளிய அன்பும் அமைதியும் நிறைவாய் கிடைத்திடவும், குடும்பங்களில் உள்ள ஒவ்வொருவரும் ஒருவருக்கொருவர் அன்புடனும் ஒற்றுமையுடனும் ஒன்றுபட்டு வாழும் அருள்வரம் தந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அருள்மிக பெற்ற அன்னையே, உமது பிள்ளைகளாகிய நாங்கள் அனைவரும் உம்மை பின்பற்றி நல் ஒழுக்கத்தில் சிறந்தவர்களாக வாழவும், அன்பு, தாழ்ச்சி, தியாகம், விட்டு கொடுத்தல், பிறர் அன்பு பணி, சமூக பணி போன்றவற்றில் ஆர்வமுடையவர்களாக வாழ வேண்டிய வரமருள வேண்டும் என்று தந்தையை உம்மை மன்றாடுகிறோம். வாழ்வழிக்கும் வள்ளலே எம் இறைவா, இயற்கை சீற்றத்தினால் தங்கள் உறவுகளையும் உடைமைகளையும் இழந்து தவிக்கும் கேரளாவின் வயநாடு மக்களை கண்ணோக்கும். நீரே அவர்களுக்கு ஆறுதலளிக்கும் மருந்தாக செயல்பட்டு நல் வாழ்வு தந்திட தந்தையே உம்மை மன்றாடுகிறோம். அன்புக்குரியோரே, நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சிறிது நேரம் அமைதியாக நாம் ஜெபிப்போம். இயேசுவிடம் நம்முடைய பிள்ளைகளை அழைத்து வருவோம் என்கின்ற நம்முடைய கடமையை வலியுறுத்தி ஒப்பு கொடுக்கிற இந்த வழிபாட்டில் நம்முடைய குடும்பங்களில் நம்முடைய பிள்ளைகளுக்காக மிக சிறப்பாக ஜெபிப்போம். இயேசு குழந்தை பருவத்திலே இருந்தபோது ஞானத்திலும் உடல் வலிமையிலும் சிறந்து விளங்கி பெற்றோரை பெரியோரை மதித்து கடவுளுக்கு உகந்த பிள்ளையாக வளர்ந்து உயர்ந்தது உண்டு. நம்முடைய அருமையான பிள்ளைகளும் அங்கனமே ஞானத்திலும் உடல் வலிமையிலும் சிறந்து விளங்கி பெற்றோரையும் பெரியோரையும் மதித்து ஆசிரிய பெருமக்களின் நல்ல அறிவுரைக்கு கீழ்ப்படிந்து ஞானத்திலும் ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்குகிறவர்களாக கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாக வளர்ந்து உயர கடவுள்தாமே நிறைவான இறையாசிரை தம்முடைய மார்போடு நம்முடைய பிள்ளைகளை அரவணைப்பதாலும் நம்முடைய பிள்ளைகள் மீது தன்னுடைய கரம் பற்றி தந்தையாம் கடவுளிடம் மன்றாடுவதாலும் நம்முடைய அருமையான குழந்தைகளும் இயேசுவை போல் வாழுகின்ற இறையாசிரை பெற வேண்டும் என்று சொல்லி ஜெபிப்போம். நம்முடைய பிள்ளைகள் எல்லாரும் ஒவ்வொரு நாளும் ஞானத்தோடும் ஆர்வத்தோடும் நல்ல ஆரோக்கியமான உடல்நலனோடு கூடிய சுறுசுறுப்போடும் பள்ளிக்கூடங்களுக்கு சென்று
பத்திரமாக இல்லங்களுக்கு திரும்புகின்ற இறையாசிரியும், பள்ளிக்கூடங்களிலே ஞானத்தோடு கல்வி கற்கின்ற இறையாசிரியும், பல்வேறு திறமைகளில் வளருகின்ற அந்த அருமையான ஆசிரியும் கடவுள் நம்ம எல்லாருடைய பிள்ளைகளுக்கும் வழங்கிட வேண்டும் என்று சொல்லி நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். அதுபோன்று குழந்தை செல்வங்கள் இல்லையே என்கின்ற கவலைகளோடு கஷ்டங்களோடு இருக்கின்ற நீண்ட நாட்களாகவே குழந்தை செல்வங்களுக்காக நம்பிக்கையோடு காத்திருக்கிற பெற்றோருக்காகவும் கடவுளிடம் ஜெபிப்போம். கடவுளால் இயலாதது எதுவும் இல்லை என்பதை வெளிய பகுதிகள் ஏராளம் நமக்கு தெளிவாக்குவது போன்று எந்த குறையாக இருந்தாலும் அந்த குறையை வேறறுத்து கடவுள் குழந்தை செல்வங்களுக்காக கண்ணீரோடும் கவலைகளோடும் ஜெபிக்கிற எல்லா தம்பதியரையும் குழந்தை செல்வங்களால் அணி செய்ய வேண்டும் என சொல்லி மன்றாடுவோம். ஏற்கனவே நாம் ஜெபிப்பது போன்று வயநாடு பகுதியிலே அந்த நிலச்சரிவினாலும் கடுமையான வெள்ளப்பெருக்கத்தினாலும் தங்களுடைய பெற்றோரை இழந்து ஆதரவில்லாத குழந்தைகளாக இருக்கின்ற அருமையான குழந்தைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். தங்களுடைய குழந்தைகளை இழந்து விட்டோமே என்று பெற்றோர் கண்ணீரோடு இருக்கிற பெற்றோருக்கு ஆண்டவர் ஆறுதலை ஆதரவை தேற்றரவை தர வேண்டும் என சொல்லி அவர்களுக்காகவும் மன்றாடுவோம். நம் நம்பிக்கையோடு எடுத்து சொன்ன வேண்டுதல்களுக்கு கனிவாய் தயவாய் கடவுள் செவி சாய்ப்பது போன்று நம்முடைய அருமையான தனிப்பட்ட வாழ்வின் தேவைகளுக்கும் நிறைவான இறை ஆசிரியை அவர் தர வேண்டும் என சொல்லி எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக தந்தையை நோக்கி மன்றாடுகின்றோம். ஆமீன். தந்தேன் தந்தேன் இறைவா, என்னை தந்தேன் தந்தேன் தலைவா. தந்தேன் தந்தேன் இறைவா, என்னை தந்தேன் தந்தேன் தலைவா. உள்ளது எல்லாம் உமக்காக, உயிர் பலியான எமக்காக, அதில் என்னையும் இணைத்திடவா. தந்தேன் தந்தேன் இறைவா, என்னை தந்தேன் தந்தேன் தலைவா. இயற்கை அழகு உந்தன் எழில் வண்ணம், அங்கு இருக்கும் வளங்கள் உந்தன் அருள் கூறும். இயற்கை அழகு உந்தன் எழில் வண்ணம், அங்கு இருக்கும் வளங்கள் உந்தன் அருள் கூறும். கண்டேன் கண்டேன் உந்தன் கருணை உள்ளம், நீனம் வந்தேன் வந்தேன் உந்தன் மலர் பாதம். கண்டேன் கண்டேன் உந்தன் கருணை உள்ளம், நீனம் வந்தேன் வந்தேன் உந்தன் மலர் பாதம். தயவுடன் என்னையும் ஏற்றிடுவார், உன் பலியாய் என்னையும் மாற்றிடுவார். தந்தேன் தந்தேன் இறைவா, என்னை தந்தேன் தந்தேன் தலைவா. அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் எங்களுடையதுமாக நம்ம எல்லாரும் இணைந்து ஒப்பு கொடுக்கின்ற இந்த வழிபாடு எல்லாம் வல்ல நம் தந்தையாகிய கடவுளுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். நமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, உமது திரு அவையின் காணிக்கைகளை மகிழ்வுடன் ஏற்றருளும். இரக்கத்தால் நீர் எங்களுக்கு தந்த இந்த காணிக்கைகள் உமது ஆற்றலால் எங்கள் மீட்பின் மறை நிகழ்வாக மாற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.
என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது முதருள் கொடையாலே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது ஆட்சியை மிகுதிப்படுத்தாது, எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகிறது. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா 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 ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்த இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. இயேசு பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். ஒன்றுமே இரவு விருந்தை அருந்தியவன் இயேசு ரசம் இருந்த கிண்ணத்தை எடுத்து மீண்டும் கடவுளுக்கு நன்றி சொல்லி தம் அன்பு சீடருக்கு கொடுத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பு கன்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவர்
ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணம் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவை நினை கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆல்பர்ட் அனஸ்தாஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். மேலும் கிறிஸ்துவோடு உயிர் தெழுவோம் என்ற எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் மண்ணின் மைந்தரான புனித தேவசகாயம், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவராகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்று இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் பாடி ஜெபிப்போ. விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்த எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோ. உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் ஆபத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்ற யாதொரு கலக்கமுமின்றி நிலவாய் வாழ்வோமாக. நாங்கள் எது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு ஆண்டவரின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோ. ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசுவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியே உங்களுக்கு தருகிறேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்ப எமக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவனீரே. ஆமென்.
ஆண்டவர் இயேசுவின் அமைதி நம்மனைவரோடும் என்றும் இருப்பதாக. அன்புக்குரியோரே, ஒருவருக்கொருவர் அமைதியின் வாழ்த்துக்களை அறிவித்து மகிழ்வோம். அமைதியின் வாழ்த்துக்கள். உலகின் பாவம் போகும் இறைவனின் செம்மறி, எம்மேல் இரக்கம் வையும், எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும், எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அன்பாய் அழைப்பு பெறும் நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். நெஞ்சுக்குள்வா என் தெய்வமே, நீயாக நான் மாறவே, உன்னை நான் கண்டு உன் பாதை சென்று நீயாக நான் வாழவே. நெஞ்சுக்குள் வா என் தெய்வமே, நீயாக நான் மாறவே, உன்னை நான் கண்டு உன் பாதை சென்று நீயாக நான் வாழவே. நன்றி சொல்லி மன்றாடுவோம். இறைவா, நாங்கள் உட்கொண்ட இந்த திருவுணவு எங்களையும் மூடு ஒன்றிக்க செய்து எங்களுக்கு மீட்பு வழங்குவதாக. அதோ எங்களை முது உண்மையின் ஒளியில் உறுதிப்படுத்துவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடோ இருப்பாராக. எல்லாமல்ல எங்கும் நிறைந்த நம் அன்பு இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. சென்று வாழுங்கள். இறைவனின் நம் அன்னையின் துணை நம்மோடு. இறைவனுக்கு நன்றி.
உன்னையே நான் மறக்கின்றேனே. அன்புக்குரியோரே, தூய மரியன்னை பசலிக்கா முழகமோடு இறை சமூகம் சார்பிலே உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் எங்களுடைய ஜெபங்களையும் பதிவு செய்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். எம்முடைய பசலிக்காவினுடைய பெருவிழாவை அன்னையினுடைய பிறந்த நாளை முன்னிட்டு கொண்டாடுவதற்கு தயாரித்து கொண்டு இருக்கிற இந்த தயாரிப்பின் நாட்களிலே வருகிற செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி எங்களுடைய மறைமாவட்ட ஆயர் மேதகு ஆல்பர்ட் அனஸ்தாஸ் அவர்களுடைய பொற்கரங்களால் திருக்கொடியேற்றி திருவிழாவை இனிதே மிகுந்த மகிழ்ச்சியோடு துவங்குகிறோம். 15/9/2024 ஞாயிற்றுக்கிழமை எங்களுடைய 10ஆம் பெருவிழாவாக அதை மகிழ்வோடு நிறைவு செய்யவிருக்கின்றோம். இந்த நாட்களில் நடைபெறுகின்ற வழிபாடுகள், இந்த நாட்களில் நடைபெறுகின்ற கலை நிகழ்வுகள், அன்னையின் பிறந்த நாளில் அன்னையின் பெயரில் பாசத்தோடு நாங்கள் பரிமாறுகின்ற அன்பின் மிகாவிருந்து, தேர்ப்பவனி, இன்னும் பல நம்பிக்கையூட்டுகிற நல்ல செயல்களில் நீங்கள் யாவரும் பெரும் திரளாக அன்னையினுடைய பாதம் வந்து அன்னையினுடைய பரிந்துரை வழியாக இறை ஆசீர் பெற உங்களை பேரன்போடு அழைக்கிறோம். உங்கள் எல்லாருடைய கரங்களிலும் எங்களுடைய திருவிழாவின் அழைப்புதல் தரப்படும் என்றாலும் இதையும் ஒரு அழைப்பாக ஏற்று இந்த 10 நாட்களிலும் உங்களுடைய வருகையை உறுதி செய்து அன்னையினுடைய பரிந்துரை வழியாக இறை ஆசீரை நிறைவாக பெற்று செல்ல உங்களை வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். மீண்டும் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் நன்றி. உந்தன் அன்பை உலகம்